அவ்வளோ கேவலமான ஒரு ஊழல் சக்தியா பணம் 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 நீ அலைஞ்சிக்கிட்டு அந்த பணம் போயிருமா. வேற வேட்பாளர்கள்லாம் வந்து ஜெயிச்சுட்டாங்கன்னா இது பண்ணிட்டாங்கன்னா பணம் போயிருமா. அதனால ஒரு கர்ப்பிணி பெண் என்று கூட பார்க்காம நீங்களா கை வாங்குறீங்கன்னா உன் கையெல்லாம் புழு பூத்து போகாம என்னடா ஆகும்? என்ன ஆகும்? மக்கள் பார்க்கணும் தயவு செஞ்சு. போய் அவன் கொடுக்குற காசை வாங்கினீங்கன்னா அந்த பாவம், அந்த கர்ப்பிணியை உதைக்கிற காசையும் அந்த கர்ப்பிணியை உதைக்கிற அந்த பாவம் யாருக்கு வரும்? உனக்கு தான் வரும், உனக்கு தான் வந்து சேரும். உன் வீட்டில் இருக்க ஒரு கர்ப்பிணி பொண்ணை எவனா ஒருத்தன் கை வாங்கினா உனக்கு என்ன கோவம் வரும் சொல்லு? ஒரு கர்ப்பிணி பொண்ணு கை வாங்கினா என்ன நீ பண்ணுவ? ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற வரைக்கும் அவன் வந்து தள்ளி விட்டுருக்கான். அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நல்லபடியாக அவங்க வந்து தாயும் செய்யும் நலமாக இருக்கணுங்கிறத நம்ம இறைவன்கிட்ட வேண்டிக்கிறோம். ஆனால் தயவு செஞ்சு வேட்பாளராக நிற்கிறவர்கள், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு அடுத்த தேர்தலில் கூட நிற்கலாம். அந்த தேர்தலில் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க.